ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 15 ஜிபி எக்ஸ்ட்ரா மெமரி எங்களுக்கு கிடைக்க போகுது. அது எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபோன் மெமரி வந்து நமக்கு இருக்கும். அந்த மெமரியை விட்டு நாம் எக்ஸ்டர்னலாக நாம் ஒரு மெமரி என்று போடுவோம். இப்போ இந்த ரெண்டையும் விட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மெமரி 15 ஜிபி மெமரி கிடைக்குது. அது எப்படி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய கூகுளிலேருந்து கிடைக்குது. நாம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் எங்களுக்கு அந்த 15 ஜிபி கிடைக்க போகுது. நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே நாம் அந்த 15 ஜிபியில் நாம் சேமித்து வச்சுக்கலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மொபைலில் டிலீட் பண்ணின அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், மற்றது வந்து நம்மளுடைய வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இடத்துல வந்து சேவ் ஆகியிருக்கும். நம்மளுடைய மொபைலில் டிலீட் ஆனால் அதை நாம் இந்த இடத்துல போயிட்டு நாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம பொதுவாக வந்து நம்மளுடைய மொபைலில் ஏதாவது பிக்சர்ஸ் டிலீட் ஆனால் நம்ம ரீகவரி ஆப் அப்படிங்கிறத நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நாம் டிலீட் ஆன ஃபோட்டோஸை நாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். ஆனால் இந்த இடத்த பார்த்திங்க அப்படி சொன்னால் நம்மளுடைய பிக்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நாம் திரும்பவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். நம்மளுடைய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட், இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டிலிருந்து 15 ஜிபி இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அந்த பிக்சர்ஸ், வீடியோ எல்லாமே வந்து 1.8 ஜிபிக்கு யூஸ் ஆகியிருக்குது. இவ்வளோ ஸ்டோரேஜ் தான் என்னுடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாமே. பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படி சொன்னால் என்னுடைய கேலரியில் இல்லாத நிறைய ஏராளமான ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. கேலரியில் நான் டிலீட் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த இடத்துல டிலீட் ஆகாது. இந்த இடத்துல நாங்களாகவே இந்த இடத்துக்கு வந்து நாம் டிலீட் பண்ணினா தான் டிலீட் ஆகும். ரைட், இதனோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். இப்போ வந்து நான் கேலரியில் போயிட்டு நான் ஒரு பிக்சர்ஸை நான் டிலீட் பண்ணி காட்டுறேன். டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இப்போ நான் இவ்வளோத்தையும் ஒரு 2 பிக்சர்ஸை நான் இதில் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ இந்த பிக்சர்ஸை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி ரீசைக்கிள் பின் இந்த இடத்துல போயிட்டு நாம் எடுத்துக்கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் ரீகவரி ஆப் ஒன்று நாம் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக நாம் எடுத்துக்கலாம். இப்போ நாம் அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பாருங்கள் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி தான் அந்த ஆப்போட ஐக்கோன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்போ டிலீட் பண்ணின 2 ஃபோட்டோவுமே இந்த ஃபோட்டோ ஒன்று, அடுத்தது வந்து இந்த ஃபோட்டோ ஒன்று. இந்த ரெண்டும் தான் நான் என்னுடைய மொபைலில் நான் டிலீட் பண்ணது, கேலரியில் நான் டிலீட் பண்ணது. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 பிக்சர்ஸுமே என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகியிருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை, அதாவது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை. அதுக்கப்புறமா இந்த பேக்கப், டெய்லி நீங்கள் பேக்கப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் டெய்லி எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். உங்களுடைய கேலரியில் ஃபோட்டோஸ் டிலீட் ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை விட உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை, இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு ஒரு மொபைலில் நீங்கள் சைன் அப் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைலேருந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மொபைலுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு தான் நம்ம இன்றைக்கி பார்த்த விடயம். இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் என்னுடைய சேனலில் நிறையவே இருக்குது. மறக்காமல் நீங்கள் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்.